முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். சார் வணக்கம். பொதுவாகவே டயபெட்டாலஜி வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலானவர்களுக்கு அதிகமான பாதிக்கக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கிட்னியா இருக்கு. பிறகு கிட்னி பாதிப்பு உள்ளாகி அதை அவங்க சரியா கவனிக்காம விட்டு டயாலிசிஸ் போறதும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் போறதும் அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கு. இதனுடைய முக்கிய காரணம் என்ன? சுகர் வந்துட்டா கிட்னியை பாதிக்குது, அது என்ன காரணம்? இதுல இருந்து ப்ரிகாஷன்ஸ் என்ன? சர்க்கரை வியாதிங்கிறது நம்ம அன்னைக்கு பேசுன மாதிரி ரொம்ப நல்ல வியாதி. நாங்கள் சர்க்கரை எங்களை டயபெட்டாலஜிஸ்ட்டை பொறுத்தவரையில் இட்ஸ் சிண்டர்லா அமங் டிசீஸ், அதாவது குட்டி ராணி அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ பெருமைப்படுறதுக்காக இல்லை. சர்க்கரை வியாதியை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல், நம்மளே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக சுகரை அடிக்கடி பார்த்துக்கலாம். இப்போல்லாம் 24 hour கூட சுகர் பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா இந்த சர்க்கரை வியாதிங்கிறத 2 in 1 டிசீஸ்ன்னு எங்கள் ப்ரொஃபஸர் மோசஸ் எல்லாம் சொல்லுவார். அதாவது ஒன்று மெட்டபாலிக், அதாவது சுகர் கண்ட்ரோல் ஹையாக இருக்குது. ஏன்னா இந்த ஹையாக இருக்கிறதுனால இது சின்ன சின்ன இரத்த குழாய்களையும் பாதிக்கும். அதுதான் மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ அதனால் இது மெட்டபாலிக் கம் வாஸ்குலர் டிசீஸ். சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு சுகர் கூட இருக்கும். அதனால இரத்த குழாய்கள்லாம் பாதிக்கப்படுகிறது. அந்த இரத்த குழாய்கள், அதாவது சின்ன சின்ன இரத்த நாளங்கள் மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா கண், கிட்னி, காலில் உள்ள நரம்புகள். சரியா? அப்போ இந்த கண் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் எவ்ரி 6 months டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண் டாக்டரை போயினா அதான் விண்டோ டு த சோல்ங்கிற மாதிரி டைரெக்டாக பார்த்துக்கலாம். காலில் உள்ளது ரொம்ப சைலண்ட்டாக காமனாக இருக்குது. கிட்னியும் அதே மாதிரி சைலண்ட் தான். ஏன்னா சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுகளுக்கு இந்த கிட்னி அஃபெக்ட் ஆகுறது அப்படின்னா குறைந்தது 5 வருடமாக ஆகணும்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் வர்றது 5 வருஷம். அதனால தான் நாங்கள்லாம் எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் யாராவது சர்க்கரை வியாதின்னு வந்தால் முதல் கேள்வி, எத்தனை வருஷமாக நீங்கள் உங்களுக்கு இருக்குது? ஏன்னா ரெண்டாவது, நீங்கள் என்னென்ன மாத்திரைலாம் சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்றீங்க? அது ஏன் அப்படி கேட்குறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணாங்க அந்த காலத்தில், DCCT, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் அண்ட் காம்ப்ளிகேஷன் ட்ரையல். இந்த ட்ரையலில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சுகரை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்கள் கிட்னி பாதிப்பு 50% இல்லை 2/3 70% வரைக்கும் கூட கண்ட்ரோல் பண்ணலாம், குறைக்கலாம் அப்படிங்கிறதான் இதோட மெசேஜ். இது உலகம் பூரா பண்ணாங்க. இது ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரையல். ஏன்னா ஆனால் இந்த மெசேஜை இன்றைக்கும் வரைக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல தான் பிரச்சனையாக இருக்கிறது. இது நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா, NTRம் இப்படி தான் இறந்து போனார், MGRம் இப்படி தான் இதே ப்ராப்ளம் வந்துச்சு, ஜெயலலிதா ஆல்சோ ஹேட் a கிட்னி ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா என்ன, நம்ம சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, இவங்க எல்லாருமே இந்த கிட்னி ப்ராப்ளத்திலலாம் அஃபெக்ட் பண்ணவங்க தான் மேபி. ஏன்னா ஸோ இந்த பிரச்சனை இவங்கெல்லாம் இவ்வளவு பணக்காரங்க, இவ்வளவு பவரில் உள்ளவங்களே எப்படின்னா, பாமர மக்கள்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கிற மாதிரி இந்த கிட்னி வியாதி வர்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஓரளவு. ஏன்னா எல்லா டயபெட்டிக் ஒரு ரஃப்லி 1/3, ஒரு 40% ஆஃப் த டயபெட்டிக்ஸ் தான் கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படிம்பாங்க. இது உங்களுக்கு பிபி இருந்துச்சுன்னா, நம்ம அன்னைக்கே சொன்னோம் 1/11 பிபி இருந்துச்சுன்னா கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்மோக்கர்னா கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீனல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட இது ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க. இது ஏன் கிட்னி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனே என்னென்னா, நம்ம இந்த டீ ஃபில்டர் மாதிரி. ஏன்னா அந்த டீயோட டிகாக்ஷன் மட்டும் தான் கீழே வரும், டீ தூள்லாம் மாட்டிக்கிற மாதிரி உடம்புல உள்ள புரோட்டீன் எல்லாம் கிட்னி வெளியில் விடாது. ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால அந்த ஹீமோடைனாமிக்ஸ், அந்த இரத்த ஓட்டத்தில் உள்ள மாற்றங்கள்னால அந்த புரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும். இதை மைக்ரோ அல்புமினூரியான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜிலே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதா தேரி. ஆனால் இது ரொம்ப யாரும் கண்டுக்கிறது கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்து ஃப்ராங்க் மைக்ரோ அல்புமினூரியா.
ஏன்னா இந்த மைக்ரோ ஆல்புமினுரியா வர 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 என்ன ஆகும், கிட்னியில் உடம்புல உள்ள புரோட்டீன் எல்லாம் இதாகி அதனால வந்து இன்டைரக்டாக ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், பிபி வரலாம், உடம்புல உள்ள தண்ணீரெல்லாம் வந்து கிட்னியால் சரியாக ஃபில்டர் பண்ண முடியாமல் உடம்பெல்லாம் ஊதி அதுக்கப்புறம் தான் இந்த நீங்கள் சொல்கிற டயாலிசிஸு, அனீமியா, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வருது. சரியா? இதுக்கு வந்து டைட் கண்ட்ரோல் பண்ணணும், இன்சுலின் போடணும்னு நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப பேர் இப்போ வந்து நல்ல நல்ல அட்வான்ஸஸாக மாத்திரைகள் வந்ததுனால நாட் மெனி பீப்புள் ஆர் வில்லிங் டு டேக் இன்சுலின், ஸோ தே சஃபர் ஆர் என்டியூர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுவும் அகெயின் வெரி கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். என்ன ஹார்ட்டில் வந்து ஸ்டென்ட் வைக்கணும்னா கூட லேக்ஸ் ஆகும். இதில் டயாலிசிஸ் வந்து ரொம்ப கஷ்டம். இஷ்டத்துக்கு நாங்களாவது வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், அவங்க மசாலா கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லைஃப் பிகம் ஹெல். என்ன அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரம் குறைந்து ஒரு வாழ்க்கை வாழணுமாங்கிற ஒரு கொஸ்டின் கூட வரலாம். ஏன்னா ரெண்டாவது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா அதுக்கு பொட்டன்ஷியல் டோனர் தேவை, அதை வந்து ஒத்துக்கிடணும், அதுக்கு வந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடும். தீஸ் ஆர் ஆல் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டே டு டே லைஃப் பிகம் வெரி டிஃபிகல்ட், நாட் ஓன்லி ஃபார் த இண்டிவிஜுவல்ஸ், ஆல்சோ தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அல்டிமேட்லி த சொசைட்டி, இதோட எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அதனால வந்து இந்த கிட்னி ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட், கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும். இதுக்கு தான் ஆனுவல் செக்அப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. அவங்க வந்து இந்த கண்டகளத பெயின் கில்லர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன செய்யவே கூடாது? என்ன செய்யவே கூடாது அப்படின்னா அன்னைக்கே நீங்கள் கேட்ட கேள்வி தான். எக்காரணத்தை கொண்டு சுகர் கண்ட்ரோலை விட்டுரும். இதில் மெயின் ஸ்டே வந்து ஏன் வருது அப்படின்னா, சுகர் கண்ட்ரோல் நல்லா டபுள், அது வந்து டைட் கண்ட்ரோல் நாங்கள் சொல்லுவோம். கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் 6 வரைக்கிற மாதிரி டைட் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரிஃபரபிளி வித் இன்சுலின். அதை தான் இதுதான் வந்து கேரி ஹோம் மெசேஜ். இன்சுலின் போடுறதுக்கு பயப்படாதீங்க. அதில் பற்றி எத்தனையோ ரூமர்ஸ் இருக்குது, அது பிலீவ், இது என்னெல்லாமோ இன்சுலின் போட்டால் வந்து அடிக்ட் ஆகிருவோம், இன்சுலின் போட்டால் ஆர்கன் அந்த மாதிரி போயிடலாம். கிடையாது. இன்சுலின் இஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரக். அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இப்போல்லாம் பெயின் குறையாக இருக்கிறதுக்காக நல்ல நல்ல டிவைஸ் இருக்குது, இன்சுலின் பம்பெல்லாம் இருக்குது. அதனால் earlier the insulin the better the life அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, இன்சுலின் கூட பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ஹையாக இருக்கவங்க மட்டும்தானே அதை பயன்படுத்தும். ஆமாம், டயபெட்டிஸ்னாலே சுகர் ஹையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைன்னு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாத்திரைகளை நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஒன்ஸ் இந்த டயபெட்டிஸில் வந்ததுக்கு அப்புறமே இந்த லிவர், ஹார்ட் மாதிரியான பிரச்சனைகளை வர்றதுக்கு குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகும் அப்படின்னாக்க ரெகுலர் செக்அப் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதுக்கு தான் ரெகுலரா மாத்திரையை சாப்பிடுங்க, ரெகுலரா செக்அப் பண்ணுங்க. நீங்க டயபெட்டிஸை பத்தி கத்துக்கணும். இதைத்தான் வந்து இந்த இப்ப நம்ம ஊர்ல எத்தனையோ டயபெட்டிஸ் சென்டர் இருக்கு. நோபடி இஸ் ஆர்கனைசிங் டயபெட்டிஸ் செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்களுக்குன்னே ஒரு குரூப் மாதிரி இப்போ பார்க்கின்சன்ஸ்க்குலாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பண்ண வந்து மக்கள் ஒருத்தர் என்னதான் டாக்டர் சொன்னாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதா நம்ம கேட்போம். So in the people can understand each other's trouble and they can learn from others.